One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அனைவருக்கும் வணக்கம். மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், ஆல் த செலிபிரிட்டிஸ் ஹியர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் டேரக்டர் அங்கே இருக்காரு. ஸ்டேஜ் ஏற மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு செல்வா சார். விஜயலட்சுமி மேம், கஸ்தூராஜா சார், வணக்கம். தனுஷ் சாரால் இன்னைக்கு வர முடியல, இன்னைக்கு ஷூட்டிங்கில் இருக்காங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யங்கான ஃபிலிமு, யங்கான ஒரு ஆடியோ. இவ்வளோ நாளாக வந்து என்ன சொல்கிறது, பெரிய பெரிய பீரியட் ஃபிலிம்ஸு, வார் ஃபிலிம்ஸு இப்படிலாம் மியூசிக் பண்ணிவிட்டு ஒரு யங்காக ஒன்று பண்ணுவோம், எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஒரு செம்மையாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தனுஷ் சார் சொன்னாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த ஆல்பம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம். நான் ரீசெண்டாக பண்ணதுலேயே எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான ஆல்பம் நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம். அதோடைய ஆட்டிடியூடு, ப்ரோக்ராமிங், ஸ்டைலு, மிக்சிங்கு எல்லாமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக யங்காக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாற்றி பண்ணேன். அண்ட் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதாவது முக்கியமாக சில காம்பினேஷன்ஸ் இருக்கும், எனக்கும் தனுஷ் இருக்கும். முதல்ல நானும் அவரும் சேர்ந்த படம் வந்து பொல்லாதவன். ஸோ அது வந்து 2 பேருக்குமே லைஃப்பில் மாற்றி விட்டுருச்சு. அப்புறம் மயக்கம் எனக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு, 10 வருஷம் நாங்கள் வேலையே செய்யலை. சரி திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் பண்ண படம் தான் அசுரன். ஸோ அதுவும் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போ ஒரு டிரெக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். டெஃபினட்டாக ஒரு மேஜிக் இருக்கும்னு நம்புகிறேன். படம் பார்த்துட்டோம், ஒரு ஷோர் ஷாட்டாக இருக்கும். ஸ்ரேயஸ் சொன்னார் எதுவுமே பண்ணல, எதுவும் வாங்கலன்னு. இந்த ஜெயிலர் படம்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்டு பயங்கரமாக கவனிச்சாங்க ஸ்ரேயஸ். அந்த மாதிரி படம் ஓடுன்னு தெரிஞ்சிருச்சு பார்த்து. இது வேற, அது ஸ்ரேயஸ் கிட்ட இருந்து கால் வந்தா ரொம்ப ஸ்பெஷல் நாங்க. ஆனா ஸ்ரேயஸ்க்கு கால் அடிச்சா எடுக்க மாட்டாரு, அது வேற இருக்குது. கால் எடுத்துருங்க ஸ்ரேயஸ் படம் ரிலீஸ்க்கு அப்புறம். அப்புறம் வெங்கியும் பவிஷும் பயங்கரமா கிரிக்கெட் ஆடும்போது நடிப்பாங்க, சூப்பரா நடிப்பானுங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டரா, அப்புறம் ஸ்டேஜ்ல பயங்கரமா. ஆனா ரியலி ஸ்வீட் கிட்ஸ், லைக் எப்படி சொல்றது, ஒன்னா பார்த்து வளர்ந்த பசங்களா இருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஆல் தி ஆக்டர்ஸ், ரம்யா, ராபியா, பிரியா, வெங்கி, அனிகா, மேத்யூ, பவிஷ் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சில டைரக்டர்ஸ் வந்து கிட்ட ஒர்க் பண்றது ஆக்டர்ஸ்க்கு பெரிய பிளஸ். செல்வா சார், தனுஷ் சார் என்னன்னா ஒரு ரியாக்ஷனுமே நடிச்சு காமிச்சிருவாங்க. இங்க இருந்து பெர்ஃபார்ம் பண்ணி எக்ஸிட் ஆகி அங்க அவுட் போற வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருவாங்க. அதை வந்து நம்ம அதோடைய 60% பண்ணாலே ஒரு மேஜிக் தான். அதனால they are very blessed to get தனுஷ் சார் as the director. இந்த ஃபிலிம் சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. பேக்ரவுண்டும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ட்ரெய்லரும் பெருசா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹிட் ஃபிலிம்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, பிளஸ் தெம் ஆல். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி நாயகனை பத்தி இன்னும் பேசுறாங்களோ அதே மாதிரி எனக்கு விஐபி பத்தி பேசுறாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்லிக்கிறதுல. எங்க போனாலும் விஐபி பத்தி தான் இப்ப பேசுவாங்க. ஹைதராபாத்ல போய் இறங்கினோடனே ரெகுலர் பிடெக் அப்படிம்பாங்க என்னை பார்த்து. அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் என்னை வெளியே பார்க்கும்போது ஹே தனுஷ் அம்மா போறாங்கடா அப்படிம்பாங்க. ஸோ தனுஷ் அம்மா என்னதான் தனுஷ் அம்மான்னு சொல்றாங்க. அந்த அளவு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் அது ஒரு ஸ்டாண்டர்ட் தனுஷ் அம்மா. அப்புறம் இப்போ வேற எங்கேயா செட்ஸ்ல போகும்போது ஏதோ தனுஷை பத்தி என்கிட்ட கேட்கறது எப்படி இருக்கும்னா, நிஜமாவே இப்போ என் மகனா இருந்தா அவர் என்ன சாப்பிடுவாரு, அவர் எப்படி தூங்குவாரு, இப்படிலாம் கேட்பாங்கல்ல, இந்த மாதிரி தான் என்கிட்ட கேட்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு சினிமா வந்து ஒரு குடும்பமா என்னை கனெக்ட் பண்ணியிருக்கு தனுஷோட. ரொம்ப கனெக்ட் பண்ணியிருக்கு. நிஜமாவே என்னுடைய ஒரு மகன் அப்படின்னு. இந்த செட்ல வந்து இப்ப பவிஷ் தான் எனக்கு மகன். ஸோ செட்ல வந்து பவிஷோட நடிக்கும்போது தனுஷ் கிட்ட அந்த ஒரு பொறாமையை நான் பார்த்தேன். ரொம்ப தமாஷா இருந்தது. மடியில பவிஷ படுக்க சொன்னதே தனுஷ் தான். படுறா அப்படின்னு படுத்தோன்னே, டேய் நான் படுக்க வேண்டிய இடம், சரி படு அப்படின்னாப்புல. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லா மொமெண்ட்லயும் வந்து அவருக்கு என் அம்மாவை நான் உனக்கு கொடுத்துருக்கேன், சரி போனா போறது கொஞ்ச நாள் அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிச்சுக்கோ, அந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு இந்த படத்துல நடிக்கும் போதும் எப்பவுமே தனுஷோட ஒர்க் பண்ணும்போதும் எனக்கு அந்த அம்மா ஃபீல் வந்து ரொம்பவே கொடுத்து என்னை வந்து அம்மாவா கொண்டாடுற ஒரு ஆள் தான் தனுஷ். இதுல நான் வந்து ரொம்ப ஒர்க்ல என்ன தோணும் அப்படின்னா, ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து இப்படிதான் நடிக்கணும் அப்படிதான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது. எல்லாம் டப்பிங் பண்ணும்போதும் சரி, நான் எப்படி பேசினாலும் ஓகேன்னு சொல்லி சொல்லுவேன். நிஜமாதான் சொல்றீங்களா இல்ல எனக்காக சொல்றீங்களான்னு கேட்பேன். இல்ல நிஜமாவே நல்லா இருக்கு அப்படிம்பாரு. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும்.
இன்னொன்னு வந்து எல்லாரும் அவரை பத்தி பேசும்போது மல்டி டாஸ்கிங் பண்றதை பத்தி பேசுறாங்க இல்லையா? நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, அவர்கிட்ட ஒரு பெரிய டிசிப்ளின் இருக்கு. அதாவது ஒரு இந்த காலத்துல அது எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. பயங்கர டிசிப்ளின் இருக்கு. இத்தனை மணினா அத்தனை மணி தான், அந்த மணிக்கு கரெக்டா வரணும், இத்தனை மணிக்குள்ள இதை முடிக்கணும்னா அத்தனை மணிக்குள்ள முடிக்கணும், ஒரு ஆர்டிஸ்ட் இத்தனை மணிக்கு அனுப்பணும்னா அத்தனை மணிக்கு அனுப்பணும். இதெல்லாம் வந்து எல்லாரும் நினைக்கிறது இல்ல. ஆனா அது தனுஷ் நினைக்கிறாரு. ஒரு லொகேஷனுக்கு ஒருத்தர்கிட்ட நான் உங்களுக்கு 3 hours கொடுங்க அப்படின்னு கேட்கிறாருன்னா கண்டிப்பா 3 hours அனுப்புறாரு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அந்த மாதிரி அந்த ஒர்க் பேட்டர்ன் பிளான் பண்றது, எப்படி வேலை செய்யறது. ஒரு டப்பிங்கெல்லாம் வந்து தனுஷ் வரணும்னு அவசியமே இல்லை. ஆக்சுவலி நிறைய டைரக்டர்ஸ் வர்றதே இல்லை டப்பிங்க்கு. ஆனா இது வரைக்கும் அந்த டப்பிங்க்கு கூட வருவார். சின்ன ஆர்டிஸ்ட் பேசுறத கூட அவர் நின்று பார்த்து எப்படி பேசுறதுன்னு கரெக்ட் பண்ணுவார். அதுதான் அந்த டெடிகேஷன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டெடிகேட்டடா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றதுனால தான் ஜெயிக்கிறாரே தவிர, நிறைய பேருக்கு அவர் ஜெயிக்கிறத நினைக்கும் போது அவருக்கு என்னன்ற ஒரு என்கிட்டே கேட்டிருக்காங்க, அவருக்கு என்ன மேம்? ஆனா அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதான் உண்மை. ரொம்ப கஷ்டப்படுறனாலதான் இப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறத நான் கண் கூட பார்த்திருக்கேன். ரொம்ப கடினமான உழைப்பு, ரொம்ப சின்சியர், ரொம்ப ஹார்ட் ஒர்க். ஸோ அதனால எனக்கு என்னை பொறுத்த மட்டும் அவருக்கு நிறைய நல்ல ஆயுசு, ஆரோக்கியம், நிறைய மன நிம்மதி, சந்தோஷம் இது ஆண்டவன் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய பிரார்த்தனை. மற்றதெல்லாம் அவர் வேலை செய்யறதுல அவருக்கு தானா கிடைச்சிரும். இந்த படத்துல வந்து நான் பவிஷை பத்தி முதல்ல சொல்லணும். பவிஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்காரு. இதே மாதிரி அதாவது தனுஷ் வந்து நடிக்க சொல்லி கொடுத்து ஒருத்தர் நடிக்கிறதுனா பாருங்க அது எவ்வளவு கஷ்டம். அது பவிஷ் பண்ணிருக்காப்ல இதுல. அதாவது ஒவ்வொரு சீனுமே சொல்லி கொடுக்கும் போது அவ்வளவு போராடி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு பவிஷ் இதுல. அண்ட் அதுக்கான வெற்றி கடவுள் அவருக்கு கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா அதை நான் கண் கூட பார்ப்பேன். பார்க்கும்போது அங்க நான் சொல்லுவேன், நிறைய தடவை எங்களுக்குள்ள சண்டையெல்லாம் வரும். அப்ப தனுஷ் திட்டுவாரு பவிஷ. நான் தான் சப்போர்ட்டுக்கு வந்து நிப்பேன். அந்த டிப்பிக்கல் மாம் ரோல் தான் எங்க, நீங்க பேசாதீங்க அப்படின்னு என்ன பிடிச்சி தள்ளி வச்சிருவாரு. நான் வந்து பவிஷ் கூட போய் நின்று பவிஷ் கிட்டே பேசிட்டு இருப்பேன். நீங்க என்ன அவன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, என்கிட்ட பேசுங்க. இப்படி நிறைய லொகேஷன்ல நடக்கும். ஸோ பவிஷ் வந்து ரொம்ப பாடுபட்டிருக்காரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, கடினமா உழைச்சிருக்காரு இந்த படத்துக்கு. ஸோ அதுக்கான வெற்றி அவருக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். அப்புறம் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு இவங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. உண்மையில இந்த மாதிரி ஒரு சூர்யா சொன்னதுதான் உண்மை. இந்த மாதிரி கேபி சார் படத்துல எல்லாம் ஒரு நிறைய அப்பெல்லாம் ஜெயசுதா, ஜெயபிரதா, ஸ்ரீபிரியா எல்லாருமே ஃபர்ஸ்ட் படமா வருவாங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாரும் பெரிய ஸ்டார்ஸா வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். அது இல்லாம இந்த டீம் ஸ்ரேயாஸும் சொல்லணும், இந்த டீமும் சொல்லணும். எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது நல்ல வேலை வாங்குற ஒருத்தர் கிட்ட இருக்காங்க எல்லாரும். அதனால தனுஷ் கிட்ட வேலை செஞ்சா கண்டிப்பா வேலை செஞ்சுதான் ஆகணும். ஸோ இந்த டீமும் கடுமையா உழைச்சிருக்காங்க. ஸோ இந்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ மியூசிக், இந்த குரூப் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய பிளெஸிங்ஸ். அண்ட் ஐ ரியலி விஷ் தட் திஸ் பிகம்ஸ் அ கிரேட் ஹிட். So my great wishes to all of you. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். கஸ்தூரி சார், செல்வராஜன் சார், it's a very important day for them as a family. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இதோட ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்து இட்லி கடை ஷூட்ல ஃபர்ஸ்ட் என்கிட்ட காமிச்சாரு தனுஷ் பிரதர். காமிச்ச உடனே சொன்னேன், பிரதர் இது வந்து யூத்தை பயங்கரமாக கனெக்ட் பண்ண போதுன்னு. அஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் பயங்கர ரெஸ்பான்ஸ் அதுக்கு. ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் தனுஷ் பிரதரை பற்றி சொல்லணும்னா இஸ் அ மல்டி டாஸ்கர். எல்லாரும் அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க 24 hours அவர் எப்படி இவ்வளோ பண்ணுறாருன்னு. பிகாஸ் நான் நேராக பார்த்தேன். ஷார்ட் முடிச்சுட்டு போயிட்டு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு. என்ன சார் என்ன பிரதர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இல்லை பிரதர் சும்மா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கேன், எழுதிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அண்ட் கேரவேனில் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஜி பிரதர் வந்திருந்தாங்க. அங்கே பார்த்தா டியூன் போட்டு அங்கே பாடிக்கிட்டு இருக்காரு. ஒரு சாங் அங்கே வந்து ரெக்கார்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. பிரதர் தட்ஸ் வாட் இஸ் த பேஷன். அவரை பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. பிகாஸ் அவர் சொல்லுவார் வெரி இன்ஸ்பைரிங் அவர் ஒன்று. பட் ஐ ரியலி ஃபெல்ட் blessed to see that. And பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஐம் ரியலி ஹாப்பி. என்ன ராயன் பார்த்ததுக்கப்புறம் தனுஷ் பிரதரோட ஒரு டைரக்ஷனில் பண்ணணும் அப்படின்னு நான் யோசித்தேன். நிறைய டேரக்டர்ஸ் இருந்தாங்க முன்னாடி. பட் அதை பார்த்த உடனே தனுஷ் பிரதரோட பண்ணணும்னு நினச்சேன். காட்ஸ் பிளெஸிங். இட்லி கடையில் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம். ஐம் ரியலி கிரேட்ஃபுல். அண்ட்
wonderful human being and wonderful director. ஏன்னா அவருக்குள்ள அவ்வளோ டைமென்ஷன் இருக்கா அண்ட் அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இன் டிரெக்ஷன் அண்ட் அதை பார்க்கும்போது வியப்பாக தான் இருந்துச்சு. அண்ட் ஐம் ஷுர் இந்த படம் நிச்சயமா ஒரு வேற ஒரு மார்க்கை கிரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பிகாஸ் ஐம் ஷுர் ஜிவி பிரகாஷ் பிரதர், யூ அண்ட் தனுஷ் பிரதர் ஹாவ் அ வண்டர்ஃபுல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஒவ்வொரு பாடல்களும் உங்களுக்கு வந்து ஹிட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கோல்டன் ஸ்பாரோ ரிலீஸ் ஆன உடனே இட் வாஸ் ஆன் லூப், நான் கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ டூ. ஒரு பாடல் மட்டும் இல்லை, எல்லா பாடலுமே ரொம்ப, ஏன்னா ஆல்பம் ஹிட்ஸ் தான் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும் சேர்ந்து. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் இந்த படமும் பெரிய அளவில் போகும் அப்படின்றதுல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து அவ்வளோ நியூ டேலண்ட்ஸை தனுஷ் பிரதர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் பிளஸ் பண்ணுறதுக்காக, விஷ் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஐம் ஷுர் தனுஷ் பிரதருக்கு வந்து மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஷூட்டிங் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி சாங் போயிட்டுருக்கு. நேற்று நைட்டு தான் வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் இங்கே வந்தோடனே அவருக்கு சாங் போகுது. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். பவிஷ் ஷூட் அப்போ அவர் வந்திருந்தார். அண்ட் வந்துட்டுமே உள்ளே வந்துட்டோம், இனி என்ன அப்படின்னு இல்லாமல் நான் ஜிம்முக்கு போனேன் ஈவினிங் நைட்டுக்கிட்ட, ஐ திங்க் 9 o'clock ஜிம்முக்கு நான் போயிருந்தேன். அப்போ பார்த்தா அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்பயே தெரிஞ்சது இஸ் டெடிகேஷன். ஸோ என்ட்ரி வந்துட்டீங்க அண்ட் இஃப் யூ கீப் கான்சென்ட்ரேட்டிங் அண்ட் அதை உண்மையாக நீங்கள் லவ் பண்ணி பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது வந்து வேறு லெவலில் உங்களை கொண்டு போகும். அண்ட் அனிகா, என்ன இருந்தாலும் ஒர்க் பண்ணேன். அப்போ குழந்தைய பார்த்தது, இப்போ இன்னைக்கு அவங்க ஹீரோயினா வந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் kudos and wishes to you too. And Priya Prakash, wishes to her. And Matthew Thomas and Venkatesh and Rabya, Ramya and Siddhartha, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் எல்லாரையும் ஒரு வேற மாதிரியா ஒரு வைவை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் விஷஸ் டு வண்டபார், ஸ்ரேயஸ், வண்டர்ஃபுல். அண்ட் ஆஸ் அ டீம் சூப்பர். எனக்கு அங்கே இருக்கும்போது பார்க்குறேன், ஃபைட் முடிஞ்சோடனே சாங்க்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ண விதம் அண்ட் த டீம் யூ ஹேவ் இஸ் மைண்ட் ப்ளோயிங். ஐ திங்க் அது ஒரு பெரிய சப்போர்ட் தனுஷ் பிரதருக்கு. ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் த வெரி பெஸ்ட். அண்ட் எல்லாரும் ஜாலியாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக போங்க. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸு, நம்ம மீடியா எல்லாருக்குமே என்னுடைய வந்திருக்கக்கூடிய தனுஷாரோட ஃபேன்ஸ் அண்டு எல்லா பட சம்மந்தமான ஆல் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய காலை வணக்கம். ஓகேயா, இந்த படம் நான் பார்த்துட்டேன். சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப அழகான ஒரு படமாக அது வந்திருக்கு. ட்ரெய்லரில் சொல்கிறாங்கல்ல, ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க, சந்தோஷமாக போங்க. அது வந்து கேரண்டிங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப கேரண்டியான ஒரு விஷயம். இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ நிறைய ஆக்டர்ஸ் புதுசாக வேணும். அது வந்து கொஞ்சம் பற்றாக்குறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு வந்து தனுஷார் வந்து ஒரு பட்டாளத்தையே ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. எல்லாத்தையுமே ஒரு நல்ல பிரமாதமான ஒரு ஒர்க் வாங்கியிருக்கிறாரு. அருமையான கதைக்களம். நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு சிலருக்கு ஃபீல் ஆகலாம். இருந்தாலும் நான் சொல்கிறேன் பரவாயில்ல. ஏன்னா என் மனசில் ஃபீல் ஆகிறது நான் சொல்லலை, என்றைக்குமே தயங்க மாட்டேன். அதாவது ஒரு டைமில் பாலச்சந்தர் சாரும் அனந்த் சாரும் சேர்ந்து ஒன்று பண்ணுவாங்கல்ல, அதை வந்து சிங்கிள் ஹேண்டடாக அசால்ட்டாக வந்து தனுஷார் பண்ணியிருக்காருங்க. அந்த விஷயம் இது உண்மை. அது ஆக்சுவலாக என்னென்னா, அவ்வளோ ஒரு ப்ரீஸியாக, அவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டோரியை, அப்படி ஒரு இன்னைக்கு இப்படி இருக்க பசங்களோட மனநிலையையும் அதில் இருக்கக்கூடிய எமோஷன் மிஸ் ஆகாமல் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார் சார். அது வந்து எப்படி வந்து ராயனுக்கு அப்புறம் எப்படி இப்படி ஒரு விஷயத்தை அவரால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உண்மையாகவே அமேஸ்டு. என்ன சார், நானே கேட்டேன், சார் எப்படி சார் ராயன் முடிச்சுட்டு அதை ஒன்று போட்டிருந்தேன்மா, நான் ராயன் இப்போ ரா அண்ட் ரஸ்டிக் எட் எமோஷனல்னு போட்டிருந்தேன்ல, இது வந்து ஃபுல் ஜாலி எட் எமோஷனல். அந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸை அவ்வளோ அருமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனராகவும் அவர் இருக்காருன்றது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அப்புறம் எப்படி இருக்காருன்னு பார்த்தா, அடுத்து கட் பண்ணால் அடுத்த செட்டுக்கு போனால் இந்த பாஷா வந்து அங்கே போய் மாணிக்கமாக எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு டைரக்டர் சொல்கிறத கரெக்டாக கேட்டு நடிக்கக்கூடிய ஒரு ஹம்பிள் ஆக்டரும் கூட. தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம்.
டெஃபினட்டாக அது வந்து பின்னாடி ஒரு அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸில் ஆக்ட் பண்ணுறாரு, ஹிந்தி படம் பண்ணுறாரு, தமிழ் படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணுறாரு, மற்ற ஆக்டர்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணுறாரு, ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாரு. இதெல்லாம் டெஃபினட்டாக இன்னைக்கு தனுஷார் இங்கே வர முடியல, பட் இருந்தாலும் ஹேட்ஸ் ஆஃப் தனுஷார், ஆல் த வெரி பெஸ்ட். உங்களுடைய இந்த டைரக்டோரியல் வெஞ்சரும் ரொம்ப மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இதில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஆக்சுவலாக ரம்யான்னு அவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்பெஷலாக இருந்தாங்க அவங்க அந்த படத்தில். ஓகேயா. அப்புறம் சித்தார்த், ரபியா, இவங்களும் முக்கியமான பாட்டு எடுத்து நடிச்சிருந்தாங்க. பவிஷ் இருக்கார்ல, பவிஷ் வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஆடுறாரு. ஹி லுக்ஸ் வெரி ஹேண்ட்ஸம். அண்டு சில ஆக்டரால் மட்டும்தான் இந்த சைலண்ட்டாக பார்க்குறத ஹோல்டு பண்ண முடியும். சில சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சார் வந்து அந்த சோஃபாவில் அப்படி வந்து கால் அப்படி விரிச்சு போட்டு உட்காந்துட்டு அப்படி உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி ஒரு 2 மூணு எடுத்திருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டர்ஸ் லைக் கிளின்ட் ஈஸ்ட்வுட் கேன் ஹோல்டு தட். அந்த மாதிரி ஒரு 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 சரியான ஒரு இது சொல்லணும்னா அதுதான் உதாரணம். மேபி இந்த 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 பையன் இன்னும் கரெக்டான பாதையில் ட்ரெயின் ஆகி கரெக்டான டைரக்டர்ஸ் கரெக்டான விஷயங்களை கடவுள் பிளஸ் பண்ணா அப்படி ஒரு இடம் உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மனசார வாழ்த்துறேன். ஐ ரியலி ஃபெல்ட் இட். அந்த 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 சைலண்ட் லுக்கை ஹோல்டு பண்ணுறது அஃப்கோர்ஸ் டைரக்டர் டிமாண்ட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா எனக்கு டைரக்டர் சாரை பற்றி தெரியும். உட்கார்ந்து பர்ஃபார்மன்ஸ் வாங்கினார். அது வாங்கினாலும் அதை பண்ணும்பொழுது அது ஒர்க் ஆகணும் இல்லையா? அது உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகிருக்கு. டெஃபினட்டாக ஒரு உங்களுக்கு காட் ஷுட் பிளஸ் யூ வித் ரைட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரைட் டைரக்டர்ஸ் இன் ஃபியூச்சர் ஆல்சோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கி வந்து ராயரில் அசிஸ்டன்ட் டைரக்டர். நமக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நமக்கு பொசிஷன் கொடுக்கறது, டைலாக்லாம் வந்து சொல்லி கொடுக்குறது, டைரக்டர் சார் வாங்கிட்டு அப்புறம் ரிஹர்ஸ் பண்ணும்போது கூட வச்சுட்டு தான் ரிஹர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சார் சொன்ன மாதிரி பொதுவாக ராயனில் நான் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா தனுஷாரை கூப்பிட்டு சார் அப்படியே நடிச்சு காட்டுங்க சார், சார் பண்ணுங்க சார் அப்படின்னா, சார் நீங்கள் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் நடிச்சு காட்ட சொல்லி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்குவேன். போட்டு நைட்டு போட்டு அப்படியே காதில் கேட்டு காலை வந்து ஈஸியாக நடிச்சுட்டு போயிடுவேன். அப்போ வந்து எனக்கு வந்து அந்த அதை வந்து ரிஹர்ஸ் பண்ணுறதுக்கு என் கூட இருக்கிறது வந்து வெங்கி தான். ஸோ இஸ் வெரி குட். நான் வெங்கியை பற்றி ஒன்று சொல்லணும்னா, அந்த எண்ணுயிர் தோழன் பாபு சாரோட லுக் இருக்கும் அவர்கிட்ட. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு 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 ஆக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு. அப்புறம் மேத்யூ வரலையா? வரல. ஓகே. அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அது லியோவில் வந்து விஜய் சாருக்கு பையனாக பண்ணது ஒரு நல்ல காமெடி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிகா வந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் she has already proved in Vishwasam. But இதில் one more time she has done a fantastic work. And பிரியா பிரகாஷ் வாரியர் அவங்களும் வந்து ரொம்ப சட்டிலாக சார் வந்து நல்லா கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தார். இப்படி ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை ஒரு யங்ஸ்டர்ஸை இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து தனுஷார் வந்து வெல்கம் பண்ணியிருக்கிறாரு. இந்த ரம்யாலாம் அப்படி பேசாமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு சீன்லாம் இருக்குது செகண்ட் ஹாஃபில். ஒரு பக்கி சீன் ஒன்று இருக்குதுங்க, அதெல்லாம் தியேட்டர் தெரிச்சிரும். அந்த மாதிரி ரொம்ப அது ஒரு லுக்லேயே தூக்கியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் குவாலிட்டி. அது மாதிரி ரொம்ப இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஜென்சி கிட்ஸ்க்கான ஒரு படம். காதல் வந்து இன்னொருத்தவங்களோட எப்படி, நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஓகே தானே? அது காதலை வந்துட்டு எப்படி சொல்லலாம், ஏன் வந்து நான் வந்து பாலச்சந்தர் சார் அனந்த் சார் மாதிரியான விஷயத்த நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த அந்த ரைட்டிங் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பெரிய பெரிய ஃபிலாசபியை அப்படி டக்குன்னு போட்டு விட்டு போனார் சார். இப்போ வந்து ஆனால் அந்த எமோஷன் மிஸ் ஆகும். என்னதான் சென்சி கிட்டாக இருந்தாலும், என்னதான் ஒரு ஒரு கிட்டாக இருந்தாலும், என்னதான் அவங்க வந்து மாடர்ன் தாட்ஸோட வளர்ந்துருந்தாலும், மாடர்ன் கேஜெட்ஸோட வளர்ந்துருந்தாலும்,
ஒரு லவ்னு வரும்பொழுது ஒரு அந்த பொசசிவ்ன்றதை விடவே முடியாதுல்ல, அந்த பெயின்ன்றது அது விவேக் சார் சொன்ன மாதிரி அது வேற டிபார்ட்மெண்ட், கண்ணுல இருந்து கண்ணீர் வருதுன்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். அதை ரொம்ப அழகா தனுஷ் சார் அது எல்லாருமே மாடர்ன், நான் அடிக்கடி சொல்லுவேன் மாடர்னா பண்ணணும்னு. ஒரு கார்ல டோரை மாற்றலாம், சீட்டை மாற்றலாம், ஸ்டேரிங்கோட ஸ்டைல் மாற்றலாம். பட் வீலை மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்க வண்டி ஓடாது. அதனால வீலாக தான் இருக்கணும். எவ்வளோ மாடர்னான படம் எடுத்தாலும் அம்மா தான், அப்பா தான், பிள்ளை தான், காதல் தான், தங்கச்சி அந்த அந்த சென்டிமெண்ட்ஸ் என்றைக்குமே மாறாது. அது வந்து ரொம்ப அழகா யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டுமான படம் இல்லை, அது ஃபேமிலிக்கான படமும் கூட. எல்லாருமே நல்லா வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. எஸ்பெஷலி சரண்யா மேடம் வந்து இங்கிலீஷ் பேசுற மாதிரி எல்லாம் ஒரு கேரக்டர் அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. அவங்க இங்கிலீஷ் பேசும்போதெல்லாம் நான் விழுந்து சிரிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்டு ஜிவி சார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னி எடுத்துட்டாரு. அண்டு அந்த கோல்டன் ஸ்பேரோ சாங்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நான் ஹைதராபாத்தில் ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன். அங்கே தனுஷார் வந்திருந்தார் இந்த படத்துக்கு லொக்கேஷன் பார்க்கறதுக்காக. அப்போ எனக்கு அதை போட்டு காட்டினாரு. நான் அதை பார்த்து ரொம்ப பிரமாதமாக பிரியங்கா மோகன்ட்டு வந்து அப்படி ஒரு ஸ்டைலிஷான ஒரு மாமியை, ஒரு யங் கியூட் மாமியை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த யங்ஸ்டர்ஸோட அதை கேமஃப்ளேஜ் பண்ணி அந்த சாங்கை வந்து அந்த ஸ்டோரிக்குள்ளே அந்த இடம் அந்த பாட்டு வரும்போதெல்லாம் அந்த இடத்துல ஸ்க்ரீன் பிளேல அப்படி ஒரு கும்முன்னு ஒரு தூக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு அழகான ஒரு அருமையான படம். ரொம்ப எல்லாருக்கும் ஒரு என்ஜாயபிளாக இருக்கும். நான் ஒரு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஒரு குஷி பார்த்த மாதிரி நான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. விஷிங் தனுஷார் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ், எஸ்பெஷலி ஸ்ரேயா சார் பார்த்தீங்கன்னா தனுஷாருக்கு அப்படியே ரைட் ஹேண்டாக அப்படி பக்கமாக இருந்து எல்லாத்தையும் பாதுகாத்து கூட்டு போய்கிட்டு இருக்காரு. டெஃபினட்டாக ஆல் தி பெஸ்ட் ஸ்ரேயா சார். ஏன்னா ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் வந்து இன்னும் நிறையா படங்களை ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி லைஃப் தரணும். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியாக்குங்க. சார் சொன்ன மாதிரி 21st 2 படம் ரிலீஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம நண்பர் தான், அவர் படமும் நல்ல ஹிட் ஆகட்டும், இந்த படமும் மிகப்பெரிய ஹிட் ஆகட்டும், எல்லாருமே நல்ல பெரிய ஹிட் ஆகட்டும். அண்டு யங்ஸ்டர்ஸ் நிறையா வரணும், வந்திருக்காங்க. ஐ விஷ் யூ அ கிரேட் லைஃப் இன் ஃபியூச்சர், ஆல் ஆஃப் யூ. ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். நல்லா எஃபர்ட் போட்டிருக்கீங்க, நல்லா இருக்கணும், நல்லா வாங்க ப்ளீஸ். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ் ஃபேன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. ஐம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க கூட ஒர்க் பண்ணுறது it's unbelievable, and I will never ever forget certain lessons that in life that he's taught me. Anga periya thank you. And in the full padam ivlo jolly-a pandradhukku kaaranam inga irukra cast dhaan enakku. Pavish, thank you for being the best pair I could possibly ask for my debut in Tamil. Venki, Ramya, Priya, Siddharth, Matthew, நிறைய பேர் இருக்கு, சரண்யா மேம், சரத் சார், thank you for being so supportive. அதுக்கப்புறம் the team behind the scenes, DOP Brito sir, Kavya ma'am, Shreyas sir, Ashwat sir, வேற இருக்கு, yeah, all the ADs, ACs, production team, units, managers, எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற மீடியா, தனுஷ் சார் ஃபேன்ஸ், ப்ரெஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் வெரி இம்பார்ட்லி எனக்கு அம்மா கூட தேங்க் பண்ணும். அவங்க இல்லைன்னா இது எதுவும் it wouldn't have happened. So big thank you for my mom. She's been my backbone since day one. And last but not least, இவ்வளோ வருஷமாக என்னை சப்போர்ட் பண்ணுற ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ. I've been working since I was a child actress, and அவ்வளோ அன்பு கொடுத்துருங்க. And I'm doing my first film lead. So the same love I hope you will give me as well. So thank you so much. 21st படம் வரப்போகிறது, எல்லாரும் போய் பாருங்க தியேட்டர்ஸில் and enjoy பண்ணுங்க. Thank you. One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.